வாழ்க வளமுடன் தலைப்பு இல்ல புரியல ஓர் அலட்சிய கோழையின் பேச்சு. நண்பர்களே, நீல தமிழ் கிண்ணம். நாம் இங்கு பேசுவது தகவல் தொடர்பின் தோல்வியை பற்றி அல்ல. இது ஒரு தன்னல புறக்கணிப்பை பற்றி. நமக்கு மிகவும் தெரிந்த ஒருவர் நாம் அதை கொஞ்சம் எடுத்து கொடுங்க. நான் கேட்டது என்ன ஆச்சு என்று மிகச் சாதாரணமாக கேட்டோம். வார்த்தைகளில் ஒரு துளியும் சிக்கல் இல்லை. ஆனால் பதில் என்ன? அலட்சியமான, பொறுப்பற்ற. இல்ல, எனக்கு புரியல. உண்மையில் கேட்பவருக்கு நன்றாகவே புரிகிறது. இது புரிதல் இன்மைக்கான நாடகம். பேசப்பட்ட விஷயத்தின் மீதுள்ள வெறுப்பை அல்லது அதை செய்ய விரும்பாத கோழைத்தனத்தை மறைப்பதற்காக நிகழ்த்தப்படும் அரங்கேற்றம் இது. சமூக பரிமாற்றத்தில் இந்த புரியல ஒரு நேரடி சவால். பேசுபவரின் நேரத்தையும் அவருடைய கோரிக்கையின் நியாயத்தையும் அங்கீகரிக்க மறுப்பதன் மூலம் உரையாடலின் கட்டுப்பாட்டை அப்பட்டமாக கைப்பற்றும் செயல். ஒரு வேலையை செய்ய மனமில்லை என்றால் மாட்டேன் என்று துணிவுடன் சொல்ல திராணியற்றவர்கள் இந்த புரியல என்ற கோழைத்தனத்தால் நம்மை தடுத்து நிறுத்துகிறார்கள். இந்த தாக்குதலை சமாளிக்க நாம் திரும்ப திரும்ப விளக்கிக் கொண்டே இருப்போம். ஆனால் அந்த நபர் தன் நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்கிறார். அது உங்களை சோர்வடைய செய்வது, உங்கள் பொறுமையை பிழிவது. நேர்மையான தகவல் பரிமாற்றத்தின் சவக்குழிதான் இந்த அலட்சியமான இல்ல புரியல என்கின்ற வார்த்தை. இந்த வார்த்தையை கோழைகள் தான் பயன்படுத்துவார்கள். இனிமேல் மற்றவரிடம் பேசும் போது நாம் இந்த வார்த்தையை பயன்படுத்தாமல் இருப்போம். வாழ்க வளமுடன். நீலத் தமிழ் கிண்ணம்.